நண்பர்களே வணக்கம். ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு நிறைய விஷயங்கள் முக்கியம்னு பேசுறோம். ஆனா இது எல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நம்மளோட கேபிட்டலை, நம்ம முதலீட்டை பாதுகாக்கிறது தான். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பெரிய நஷ்டங்கள்ல இருந்து ஒரு கவசம் மாதிரி எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க ட்ரேடிங் கேபிட்டல் உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா, இல்ல ஒரே ஒரு தப்பான ட்ரேட் உங்க மொத்த அக்கவுண்ட்டையும் காலி பண்ணிடுமா? இந்த கேள்விக்கு உங்க மனசுல ஒரு சின்ன பயம் வந்தா கூட கவலைப்படாதீங்க, இந்த முழு பகுதியும் உங்களுக்காகத்தான். உங்க ட்ரேடிங்க எப்படி ஒரு பாதுகாப்பான பாதைக்கு கொண்டு போறது, அதுக்கு ஒரு 5 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை நாம ஒண்ணா பார்க்கலாம். முதல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ரொம்ப அவசியமான கவசம் பத்தி பேச போறோம். அப்புறமா டைவர்சிஃபிகேஷன், அதாவது நம்ம முதலீட்டை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பொசிஷன் சைசிங், ஸ்டாப் லாஸ், ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். நாலாவதா ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் ரேஷியோ. கடைசியா நாம அடிக்கடி மாட்டிக்கிற சில ட்ரேடிங் தவறுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். தவிர்க்க முடியாத கவசம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா நம்ம லாபத்தை குறைச்சிடும், அது ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு. ஆனா உண்மையில அது அப்படி கிடையவே கிடையாது. சொல்லப்போனா இதுதான் ஒரு உண்மையான ட்ரேடருக்கும் சும்மா கண்ணை மூடிட்டு பணம் போடுற ஒரு கேம்பிளருக்கும் இருக்கிற வித்தியாசம். இந்த கவசம் இல்லாம மார்க்கெட்ல ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிறது சான்ஸே இல்ல. அப்போ சரியா சொல்லணும்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடுலயும் உங்க ரிஸ்கை கண்ட்ரோல் பண்றது. எதுக்கு? உங்க கேபிட்டலை பெரிய நஷ்டத்துல இருந்து காப்பாத்ததான். ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடரோட முதல் வேலை லாபம் பார்க்கறது கிடையாது. முதல்ல மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும், டிக்க இருக்கணும். லாபம் எல்லாம் அதுக்கப்புறம் தானா வரும். சரி, அடுத்த முக்கியமான விதி டைவர்சிஃபிகேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பழமொழி தான், எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ட்ரேடிங்குக்கு 100க்கு 100% பொருந்தும். இதுதான் உங்க பாதுகாப்பாரனோட முதல் சுவர்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் ஒரே ஸ்டாக்ல இல்லனா ஒரே செக்டார்ல மட்டும் போடாதீங்க. அதை கொஞ்சம் பிரிச்சு பல பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒருவேளை நீங்க வாங்கின ஒரு ஸ்டாக் சரியா போகலனாலும் அதோட பாதிப்பு உங்க மொத்த போர்ட்ஃபோலியோவையும் பெரிய அளவுல பாதிக்காது. இது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டி மாதிரி. இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பொசிஷன் சைசிங் மற்றும் ஸ்டாப் லாஸ். ஒரு ட்ரேடுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம லிமிட்ஸ் என்னன்னு நாமளே முடிவு பண்ணிக்கணும். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த 2 விதிகளையும் மட்டும் என்ன நடந்தாலும் சரி என்னைக்கும் மீறவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். இதோ அந்த கோல்டன் ரூல். உங்க டோட்டல் ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குல்ல, அதுல வெறும் 1லிருந்து 2% மட்டும்தான் ஒரு ட்ரேடுல ரிஸ்கா எடுக்கணும். அதுக்கு மேல ஒரு பைசா கூட கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க எடுக்கிற ஒரு ட்ரேடுல உங்க மேக்ஸிமம் லாஸ் 1000லிருந்து 2000 ரூபாய்க்கு மேல போகவே கூடாது. சிம்பிள். இந்த 1-2% ரூல் இருக்கு பாத்தீங்களா, இத உங்க ஃபைனான்ஷியல் சீட் பெல்ட் நினைச்சுக்கோங்க. நம்ம கார்ல போகும்போது நமக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நம்புவோம். ஆனா அதுக்காக சீட் பெல்ட் போடாம போவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இதுவும். இந்த ரூல் இல்லாம ட்ரேட் பண்றது சீட் பெல்ட் இல்லாம ஹைவேல போற மாதிரி. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. அடுத்ததா ஸ்டாப் லாஸ். இது ஒரு ஆட்டோமேட்டிக் சேஃப்டி நெட் மாதிரி. நீங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க முன்னாடியே ஒரு விலையை செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த விலை வந்ததும் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா உங்க பொசிஷனை வித்துடும். நஷ்டம் அதோட கட் ஆகிடும். இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா, இங்க உங்க எமோஷன்ஸ்க்கு வேலையே இல்ல. பயம், பேராசை, இல்ல இன்னும் கொஞ்சம் பார்க்கலாங்கிற நம்பிக்கை, இது எதுக்குமே இங்க இடம் கிடையாது. இது ஒரு பக்கா மெக்கானிக்கல் ரூல். ஓகே, இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு வருவோம். ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட் ரேஷியோ. மார்க்கெட்ல பார்க்குற எல்லா ட்ரேடுமே நாம எடுக்க வேண்டிய ட்ரேடு கிடையாது. சிலதுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கும், ரிவார்டு கம்மியா இருக்கும். அப்போ நாம எடுக்க போற ரிஸ்க்குக்கு கிடைக்க போற லாபம் உண்மையிலேயே வர்த்தா அப்படின்னு எப்படி கணக்கு போடுறது? வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. எப்பவுமே குறைஞ்சது 2:1 ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்க. அப்படின்னா என்ன? சிம்பிள். நீங்க ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட்ல உங்களுக்கு குறைஞ்சது ₹2 லாபம் வரணும். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா மட்டும் அந்த ட்ரேடை எடுங்க. அப்போதான் அது ஒரு ஸ்மார்ட்டான ட்ரேடா இருக்கும். இந்த பாசிட்டிவ் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட மேஜிக்கே இதுதான். இது என்ன பண்ணும்னா, நீங்க ஜெயிக்கிற ட்ரேட்ஸ்ல வர்ற லாபத்தை நீங்க தோக்குற ட்ரேட்ஸ்ல வர நஷ்டத்தை விட பல மடங்கு அதிகமாக்கிடும். இதனால என்ன நண்பனா, நீங்க ஒரு 10 ட்ரேட் பண்றீங்க, அல்ல 5ல தோத்து 5ல ஜெயிச்சா கூட கடைசியில பார்த்தா நீங்க லாபத்துல தான் இருப்பீங்க. இது ஒரு சிம்பிள் மேத்ஸ் தான். சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம எல்லாரும் மாட்டிக்கிற சில பொதுவான ட்ரேடிங் தவறுகள். நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த கவசம் இருக்குல்ல, அதுல ஓட்டையே போடுறதே இந்த விஷயங்கள் தான். நீங்க எவ்வளோ சூப்பரா பிளான் பண்ணாலும் சரி, இந்த சைக்கலாஜிக்கல் தப்புகள் எல்லாத்தையும் கெடுத்துரும். அதனால இதுல கவனமா இருக்கணும். முதல்ல ரிவெஞ்ச் ட்ரேடிங்.
ஒரு லாஸ் ஆயிடுச்சுனா போதும், உடனே ஒரு கோபம் வரும், விட்டதை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு அடுத்தடுத்து கண்மூடித்தனமா ட்ரேட் பண்றது. நம்புங்க, இது உங்க அக்கவுண்ட்டை சீக்கிரமா காலி பண்றதுக்கான ஷார்ட்கட். இதுக்கு தீர்வு என்ன? உங்க பிளான்ல உறுதியா இருங்க. லாஸுங்கிறது ட்ரேடிங்கோட ஒரு பார்ட், அதை ஏத்துக்க பழகிக்கணும். ரெண்டாவது தப்பு, ஸ்டாப் லாஸ மதிக்காதது. விலை கீழே போயிட்டே இருக்கும், ஆனா நம்ம மனசு சொல்லும், இல்லல்ல இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு கண்டிப்பா மேல வந்துரும் அப்படின்னு. அந்த பொய்யான நம்பிக்கையில ஸ்டாப் லாஸ இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி வைப்போம், இல்லனா மொத்தமா எடுத்து விட்டுருவோம். இத ஒரு சின்ன நஷ்டத்தை பெரிய பூகம்பமா மாத்திடும். உங்க எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு எப்பவும் மரியாதை கொடுங்க, அதுதான் டிசிப்ளின். மூணாவதா, ஓவர் ட்ரேடிங். சும்மா போர் அடிக்குதுன்னு ட்ரேட் பண்றது, இல்ல மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கோமே ஏதாவது ஒரு ட்ரேட் எடுக்கலாமேன்னு தோணுதுன்னு ட்ரேட் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான பழக்கம். இது தேவையில்லாத குப்பையான ட்ரேடுகளுக்கு தான் வழிவகுக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நல்லா புரியிற ஒரு ஹை குவாலிட்டி செட்டப் கிடைக்கும்போது மட்டும் ட்ரேட் பண்ணுங்க, அது போதும். சரி, அப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை சுருக்கமா பார்த்திடலாம். ஒரு ட்ரேடரா உங்களுக்கான கவசம் இந்த 5 ரூல்ஸ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1. ஒரு ட்ரேடுக்கு 1-2% மட்டும் ரிஸ்க் எடுங்க. 2. எப்பவும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. 3. உங்க போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. 4. குறைஞ்சது 2:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கான்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா, எமோஷன்ஸை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க, ஒரு பிளானோட ட்ரேட் பண்ணுங்க. இப்போ இவ்ளோ நேரம் பேசுனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான். உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. இனிமே நீங்க ஒரு ட்ரேடரா ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜியோட பயணிக்க போறீங்களா? இல்ல ஒரு கேம்ப்ளரா மாதிரி வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு போக போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்க ட்ரேடிங் அறிவை இன்னும் ஷார்ப் ஆக்கிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி நிறைய விஷயங்களை நாம தொடர்ந்து பேச போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த பகுதிகள் உங்களை வந்து சேரும். அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.